எடப்பாடியை குஷிப்படுத்த தான் அண்ணாமலையை மாற்றுறாங்க. ஆனால் மாற்றின பிறகு அண்ணாமலைக்கு ஒரு ரோல் எது கொடுக்குறாங்க? அதோட ஒரு அமைதியாக இருக்கணும்ல. அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார்ல. மாநில தலைவர் அதான் கேட்குறேன். எடப்பாடிக்காக அண்ணாமலை நீக்கியவர்கள் திரும்பவும் எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்ய எப்படி? அதான் பிஜேபி உள்ள வச்சு அடிக்கிறாங்க, உள்ள வச்சு செய்யறதுன்னு. நீங்கள் மெத்தட் இந்த மேட்னஸ்ங்க. இந்த 3 மாசமா நீங்கள் அண்ணாமலை மட்டும் இல்லைங்க, அமித்ஷா பேசுறதையும் பிஜேபியில் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் பேசுறதையும், எச் ராஜா, ராமசீனிவாசன், இவங்க எல்லாம் ஒரு செக்ஷன், எல்லாரும் இல்லை ஒரு செக்ஷன் பேசுறது, ஏடிஎம்கேவை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துறாங்க. ஏன்னா உங்க கூட்டணி கட்சி அவன் நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க. சைபர் நீங்கள் இல்லாட்டி போன அசம்பிளி எலெக்ஷனில் 20 சீட்டு கொடுத்து மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சி எரிஞ்சிட்டு நீங்கள் ஓட்டு கேட்டீங்க. மோடி ஃபோட்டோ போட்டால் ஓட்டு போட மாட்டாங்க. இந்திக்கு எதிராக மும்மொழி, இந்திக்கு ஆதரவாக மும்மொழி திட்டம் வேணும். இதே கோயம்பேடு கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. 4 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ விட தமிழ்நாடு போகிற எங்கேயுமே அவன் நடத்தலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் அவங்க கட்சியோட லட்சணம். அப்போ இந்த பேக்ரவுண்டில் நீ கூடி வரதையும் ஏன் கெடுக்கிற? அது என்னன்னா 26ல் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதிமுக வரக்கூடாதுன்னு பிஜேபியில் ஒரு செக்ஷன் நினைக்குது. ஏன்னா 26 செக்ஷன் டெல்லியில் இருக்கவனே ஏன்னு கேட்டிங்கன்னா இது பைனரியாக போயிட்டு இருக்குதுங்க. 26ல் அதிமுக வந்ததுன்னா மறுபடியும் 31ல் திமுக வரும். நீ 26ல் திமுக வந்துட்டு போட்டோம், அதிமுக அதோட கதை முடியுதுன்னு அவங்க நம்புறாங்க. 26ல் அதிமுக தோத்துனா மிக மோசமான நிலைமை, அதில் எந்த சந்தேகமான 4வது தோல்வி, கட்சி செதறும். அங்கங்கே பிஜேபிக்கு ஒரு பக்கம் போகும், சீமானு விஜய்னு போகும், ஒரு குட்டி செக்ஷன் திமுக கூட போகும். ஸோ அதோட நன்மை பயப்பது இந்த வாடி திரும்பவும் திமுக ஜெயிக்கிறது தான். அவங்களுக்கு லாங் டேர்மில் அவங்களோட நன்மை என்பது திமுக ஜெயிக்கிறது தான். ஏன்னா 2021 ஆகஸ்ட்டில் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு கொடுத்த முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை சொன்ன ஃபேமஸ் வேர்ட்ஸு, இதுவரை தமிழக அரசியல் திமுக அதிமுக என்று இருந்தது, இனிமேல் திமுக பிஜேபி என்று இருக்கும்.